வெல்கம் பேக் டு சேனல். 2016 வெளிவந்திருக்கிற ஒரு தெலுங்கு ரொமான்டிக் காமெடி டிராமா மூவி தான் ஈடோ ரகம் ஆடோ ரகம். இந்த படத்தில் நம்ம விஷ்ணு மஞ்சு மற்றும் ராஜ் தருண் தான் லீடெல்லாம் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட தமிழ் டபுள் வெர்ஷனான கல்யாண கலாட்டா அப்படின்ற டைட்டில் இந்த படத்தை தமிழ் வெர்ஷன் இப்போ உங்களுக்கு யூடியூப்ல ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கு. படத்தோட தமிழ் டப்பிங்கும் ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ராஜ் தருணுக்கும் அண்ட் ஹேபா பள்ளியோட டப்பிங் வந்து ஒரு மாதிரி காமெடியாக இருந்துச்சு. மிச்சப்படி இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து தெலுங்குலேயே பார்க்க வேண்டிய ஒரு காமெடியான படம். இப்போ உங்களுக்கு தமிழ் டப்பிங் ஆட் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். தமிழ்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்தோட ஸ்டோரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த கதையில விஷ்ணு மஞ்சுவும் ராஜ் தருணும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. விஷ்ணு மஞ்சோட ஆள் தான் சொன்னாரிக்கா. ஸோ அவங்களுக்கு ஒரு அனாதையை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் ஆசை. அதே மாதிரி விஷ்ணு மஞ்சு தான் ஒரு அனாதைன்னு தான் சொல்லி அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தான் அனாதை இல்லைன்னு எப்படி நம்ம ஹீரோயின்கிட்ட சொன்னாரா இல்லையா அப்படின்றதையும், அண்ட் இன்னொரு பக்கம் ஹேபா பட்டேலும் நம்ம ராஜ் தருண் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹேபா பட்டேலோட அண்ணன் தான் ராஜேந்திர பிரசாத். ஸோ அவங்களுக்கு வேணும்னா ஒரு ரிச்சான ஒரு பையனை தான் வந்து கல்யாணம் பண்ணணும் அவன் தங்கச்சிக்குன்னு பார்த்து வச்சுட்டு இருப்பான். ஸோ அதுலேயுமே ஒரு பிரச்சனை. இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடிய விஷ்ணு மஞ்சுவும் அண்ட் ராஜ்தரோட வாழ்க்கையில் என்ன ஆச்சு அப்படி என்ன ட்விஸ்ட் நடந்தது, ஸோ இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண மாதிரி கல்யாணம் பண்ணாங்க இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மிச்ச கதை. ஓவராலாக இந்த படம் பார்க்கறதுக்கு காமெடியாக எடுத்திருக்காங்க. இப்போது பார்க்க கொஞ்சம் லைட்டாக கிரிஞ்சாக இருக்குது. பட் ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, அந்த கொரோனா டைம்லேயே இந்த படத்தை தமிழ் வெர்ஷனுக்கு எதிர்பார்த்தோம். ஆனால் அப்போ வரலை. ஸோ அப்போ ரிலீஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் ஆனால் இப்போ எனக்கே கொஞ்சம் லைட்டாக கிரிஞ்சாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் பார்க்கலாம், நல்லா காமெடியாகவே போகுது. ஸோ எல்லா இடத்துலையுமே மேக்ஸிமம் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு பெருசாக எங்கேயும் பெருசாக போர் அடிக்கல. கிரிஞ்சு மட்டும் தான் கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சுது அங்கங்கே. பட் அதெல்லாம் அவாய்ட் பண்ணி பார்க்குற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து ஒரு வாட்சபிள் மூவி தான். நான் தெலுங்குல லைட்டாக பார்த்தேன், கதை மறந்து போச்சு. இப்போ மறுபடியும் பார்க்குறப்ப செம்மையாக இருந்துச்சு. படத்தை தமிழ் வெர்ஷன் நீங்கள் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த படத்தை தமிழ் வெர்ஷன் இப்போ உங்களுக்கு யூடியூப்ல ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு SRS 5க்கு 3 கொடுக்கலாம்.